ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல தோப்பு காட்டுன்னு சொல்லிட்டு, இருங்க காட்டுறேன். மாடு நிழலில் கட்டலான்னு போகிறேன். சன மாடு வேறு பாவம் வெயிலில் நின்றுட்டுருக்கோம். இப்போ என்ன டைம் தெரியுமா? 1 மணி. பேய் பிடிக்குமோன்னு பயமாக வேறு இருக்குது. பாருங்கள், வேப்பலாம் கையில் எடுத்துகிட்டு போகிறேன். இதோ இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபுல்லாக வரப்புலேயே வச்சுருக்கோம் தென்னை மரம். அதை பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். அது ஃபுல்லாகவே எங்களுக்கு தான். இந்த பக்கம் ஃபுல்லாகவே நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். இன்னும் வைக்கோல்லாம் ரோல் சுற்றலை. அதை சுற்றுவாங்களா இல்லை எரிச்சிருவாங்களான்னு தெரியல. அப்பா பின்னாடி யாரும் வராதிங்கப்பா. இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் வரப்பில் தான் வச்சுருக்கோம் நாங்கள். எங்கள் 7 ஏக்கரா ஃபுல்லாக இந்த மாதிரி வரப்பில் தான் வச்சுருக்கோம். சென்டரில் பயிர் வைக்கிறது. ப்ளீஸ் காய்ஸ், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்காக நான் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன். என்னோடய லைஃப்பில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா நான் நோ கம்பல்ஷன். ஓகே, அவங்களுக்கு பனங்கொட்டை மீன்லாம் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். அந்த பனங்கொட்டை மீன்னா அது பேர் பனையேரி மீன்னும் சொல்லுவாங்க, பனையேரி கெண்டனும் சொல்லுவாங்க. அந்த மீன் வந்து இங்கே எங்கள் ஊர் வாய்க்காலில் போகும். விரால், பனையேரி, அதுக்கப்புறம் கொரவை, ஜிலேபி, இந்த மீன்லாம் வந்து வாய்க்காலில் போகும். இதோ நான் வாய்க்காலுக்கு வந்துட்டேன், இருங்க காட்டுறேன். பனை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே தான் வாய்க்கால். இங்கே தான் மீன்லாம் போகும். மழை டைம்லலாம் செம்ம மீன் இருக்கும். இங்கே தான் வந்து பிடிச்சின்னு போகும். இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வாய்க்கால். இது ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, கடந்து போகிறது கஷ்டம். அன்னைக்கு வந்து பனை மரம் அதை இருக்குது பார்த்தீங்களா, வெட்டி போட்டிருக்காங்கல்ல, அதை எடுத்து போட்டுப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், மூங்கில் மரம் பாருங்கள். இதுவும் எங்களுது தான். வரப்புக்கு காவாக்கு அந்தாண்ட இருக்கிறது எங்கள் மாமனார்து. இது வந்து எங்களுது. இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள்,